வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நம்மளோட கதையை நம்மளே சொல்லலை, தாமதப்படுத்திட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு எவனா ஒருத்தன் வந்துருவான்றத வரலாறு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டே இருக்குது. சமீபத்தில் அப்படி ஒரு படத்தின் மூலியமாக நம்மளுக்கு இதை பற்றி பேச வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. ஜூனியர் என்டிஆர் அப்படிங்கிற நடிகரோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா த்ரிவிக்ரம் அப்படிங்கிறோட இயக்கத்தில் தமிழ் கடவுள் முருகனை பற்றி ஒரு படம் எடுக்க போகிறதா இப்போ நிறைய போஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த போஸ்டர் வந்தது மட்டும் இல்லாமல் முருகன் எங்கே பிறந்தார், எங்கே இருந்தார், எங்கே ஆண்டாருங்கிறத அவங்களே சொல்லி வச்சுருக்காங்க. இதை குறித்து நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் அதை பற்றி பேசுங்க அப்படின்றதையும் நம்மளோட காணொலி கீழே கமெண்ட்டாக போட்டிருந்தீங்க. பாரியவர்களுடைய பார்வையில் இந்த பிரச்சனை பற்றி நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இது போன வருஷமே நான் இதோட பார்த்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ பேசியிருந்தேன். பாரு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக என்னென்னா பாரு, இப்போ பேன் இண்டியானா உங்களுக்கு இந்த ரூட்ஸ்லேருந்து நிறைய ஸ்டோரிஸ் எடுத்து அதெல்லாம் வியாபாரம் பார்க்கணும் அப்படிங்கிறது சினிமாவில் இருக்குது. நம்ம ஒரு சினிமான்றப்போ நீங்களே என்ன சொல்லியிருக்கீங்க, நம்ம ரூட்ஸ்லேருந்தே ஸ்டோரி இருக்குது எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அது மற்றவங்க அதுக்கெலாம் நல்லா கேட்குது, தமிழ் படைப்பாளிகளுக்கு தான் கேட்க மாட்டேங்குது. இதை கரெக்டாக வியாபார நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது டாலிவுட்டில் இது பண்ணுறாங்க. சரி, யார் வேணால் எடுக்கட்டும், ஏன்னா அவங்களும் முருகரை கும்பிடுறாங்க எல்லாம் தாண்டி. அந்த கதையை சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய முரண்கள் இருக்குது, ரொம்ப தவறான தகவல்கள் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த போஸ்டர். ஒரு போஸ்டர் தான் வந்திருக்கு. அந்த போஸ்டரும் இந்த ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணதான். அதுக்கு மெனக்கெட்டுலாம் சிஜி ஒர்க்லாம் பண்ணல, யாரும் போஸ்டர் பண்ணல. ஒரு ஏஐல ஏதோ கொடுத்து டிஎன்ஏவையும் திரிசூலத்தையும் மிக்ஸ் பண்ணி கண்டென்ட்ஸ் கொடுன்னு கேட்டிருப்பாங்க போல. அது ஒரு மாதிரி பார்த்து கொடுத்துருக்கோம். அதில் ஒரு இதை எடுத்து திரிசூலத்துக்கு நடுவில் வேல் இருக்கிற மாதிரி அது டிஎன்ஏவோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒன்று போட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஹிந்தியில் ஏதோ எழுதியிருந்தாங்க, அது என்ன அளவுன்னு நமக்கு தெரியல, ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரிஞ்சவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிக்குவாங்க. அதுக்கு அடுத்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. அது என்னன்னா அது என்னது த்ரிவிக்ரமா, அது டைரக்டரோட பேர் என்டிஆர் த்ரிவிக்ரம், என்டிஆர் இன்டு த்ரிவிக்ரம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல. இன்னும் இல்லை, சில பேர் கார்த்திகேயான்னு எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தெரியல அது உண்மையான பேரா என்னன்னு தெரியல. பட் இது சொல்றது என்ன, கார்த்திகேயாங்கிற பேர்ல அந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ முருகனை கதாபாத்திரமாக வச்சு ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முருகன் என்டிஆர் நடிப்பாரா? அதான் எனக்கும் புரியல. கொஞ்சம் என்டிஆருக்கு முருகன் கெட்டப்ப போட்டு பாருங்களேன். ஏன்னா அவங்க தாத்தா கிருஷ்ணரா நடிச்சிருக்காரு நிறைய வாட்டி. யோசிச்சு பாருங்க. அதுதான் அவங்க அவர் கிருஷ்ணரா நடிச்சப்ப அவருடைய ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சு. வேற டவுன் ஆரோ மூக்கு. ஆமா. ஆனா ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவர் முருகனா வந்தாருன்னா கண்டிப்பா, ஏன்னா முருகன் கேரக்டருங்கிறது ஒரு யங் மேல் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் சூர்யா கரெக்டா இருந்திருக்கும். சூர்யாவுக்கு கரெக்டா வெளிப்படையா சொன்னா, அந்த கருப்பு படத்துல கருப்பு என்னது இந்த படம், கருப்பு தான் படம். அதுல கருப்பு சாமியா வந்தாருல்ல, அதுலயே பாத்தீங்கன்னா லைட்டா முருகனோட ஃபேஸ் கட்டு தான் போகும் அவருக்கு. ஏன்னா அவங்க அப்பா முருகன் நடிச்சிருக்காரு. அதை பார்த்து வளர்ந்தவங்க. நம்ம சிவன்னா நம்மளுக்கு சிவாஜி சிவகுமார் அவர் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு அது சூர்யாவுக்கும் அது கரெக்டாக பொருந்தும். கார்த்திக் பொருந்தாது. கார்த்திக் அது ஒரு மாதிரி நக்கலான ஒரு ஃபேஸ் அவருக்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய இது. அப்போ என்னன்னா, நம்ம முருகனை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதை நீங்கள் யாரும் எடுக்கலாம். அது நீங்கள் முருகன் பொதுவான கடவுள் தான், அதில் எல்லாம் இது இல்லை. தமிழ் கடவுள்னு நாங்கள் அறியப்பட்டாலும் அது எல்லாரும் தான் சாமியாக கும்பிட்றாங்க. வடக்குல இருந்து தெற்கு திசை வரைக்கும் முருகனை வழிபடுற பழக்கம் பல மக்கள்கிட்ட இருந்துச்சு. அது நடுவில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, முருக வழிபாட்டை அப்படியே நார்த்துலாம் இங்கே குசான பேரரசு காலகட்டத்திலையும் முருகன் பெரிய கடவுள் தான். முருகன் தான் ஒரு மெயின் டயட் வழிபட்டு இருந்தாங்க. குஷான பேரரசுனா இது மௌரிய பேரரசுக்கு கொஞ்சம் முன்னாடி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு வந்த காலகட்டத்திலையும் முருகன் கடவுளாக வழிபட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. முருக வழிபாடு ஏன் மௌரியர்களுடைய நாணயங்கள்லயே முருகனுடைய பதிஞ்ச நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. மௌரியர்களுடைய நாணயத்துல முருகன் இருந்திருக்காப்புல, குசான பேரரசு காலகட்டத்துல முருகன் இருந்திருக்காப்புல, ஆப்கானிஸ்தான்ல கிடைச்ச தங்க காசுகள் எல்லாம் முருகன் கிடைச்சிருக்காரு நமக்கு. ஸோ முருகன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளாகவே வரலாற்றில் நமக்கு தெரியப்பட்ட வரலாறுல முருகன் வழிபாடு இந்தியா முழுக்க பரவி இருந்தது தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த வழிபாட்டை தூக்கி வைத்து கொண்டிருந்தது தமிழர்கள் தான். தமிழர்களோட அடையாளம் அழிய முருகனுடைய வழிபாடும் காணாம போயிடுச்சு. இப்ப தமிழ் இனத்திலிருந்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற இனங்கள் உருவாச்சுங்கிறத யாருக்கும் இங்க மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அந்த மூல அடையாளம் அழிய அந்த மூலத்தோடு இருக்கக்கூடிய அந்த கலாச்சார பின்புலங்களும் அழியும்ல. அப்ப அந்த முருகன் வழிபாடு கைவிடப்பட்டுருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நார்த்துல எல்லாம் முருக வழிபாட்டை கைவிட்டுட்டே வந்துட்டாங்க. அது எந்த அளவுக்கு கைவிட்டாங்க அப்படின்னா, விநாயகருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விநாயகருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட அங்க
முருகனுக்கு இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். முருகனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, விநாயகரை வந்து வழிபடுவோம், ஆனால் பெருசாக தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோம். ஏன்னா விநாயகரை வந்து தமிழர்கள் உணர்ந்து வைத்திருந்தது வந்து அது தத்துவ உருவம், கடவுளா பார்க்கல. விநாயகர் ஒரு சிம்பிள் ஆஃப் ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி தான். அதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், புதுசா இருக்கிற ஆடியன்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன். யானை வந்து வெள்ளை யானை தலைங்கிறது என்னன்னா ஆசீவக அடையாளம். நீங்க வந்து தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுங்கிறது ஆசீவகம் தான். அதுதான் வந்து உடஞ்சி சமணமாக, அதுக்கு அடுத்து சைவ வைணவமாக அப்படியே உடஞ்சி இன்னைக்கு எல்லாத்தையும் குழப்பலாட்டம் பண்ணி ஹிந்துவிசம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. கதைகள் தான் மாறி இருக்க, அப்படியே கடவுள்கள்லாம் பெருசாக மாறலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே வந்து ஆசீவக வழிபாட்டு முறையில் விநாயகர் வந்து ஒரு தத்துவ உருவம், அதாவது ஒரு வாழ்ந்த இல்லை இருக்கக்கூடிய ஒரு டயட்டி கிடையாது, ஒரு கடவுள் கிடையாது. விநாயகர் வந்து ஒரு தத்துவத்திற்கான உருவம். எப்படி எடுத்துக்காட்டுங்கன்னா, இப்போ லாஃபிங் புத்தான்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு சீனாலாம் போனீங்கன்னா ஒரு உருவம் இருக்கும். அது என்னன்னா செல்வ செழிப்புக்கான அடையாளம்னு சொல்லுவாங்கல்ல. செல்வ செழிப்புக்கான அடையாளமாக எப்படி லாஃபிங் புத்தாவை பார்க்குறாங்களோ, லாஃபிங் புத்தா உண்மையான ஒரு ஆள் கிடையாது. அது ஒரு கற்பனையில் அதிகமாக செல்வம் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி இருப்பாருங்கிற, ஒரு செல்வம் அதிகமாக இருக்குன்னா உடம்பு தொப்பையாக இருக்கும், பொருளாதார பலம் கொண்டவர்கள் வந்து அன்னைக்கு வந்து கொழுப்பு எடுத்து தான் இருப்பாங்க. ஏன்னா கொழுப்பு பிடிச்சிருக்காண்டே அப்படின்னு சொல்கிறோம்ல, உனக்கு என்னடா அவ்வளோ கொழுப்பு எதுக்கு இந்த இதுன்னா, அதிகாரத்தன்மை கொண்டவர்களுக்கு கொழுப்பு வந்து இயல்பாக இருக்கும். ரீசன் என்ன, அவங்க வந்து அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யலை. அன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணுறவன்லாம் வந்து ஏற்கலப்பை பிடிச்சி மாடை பிடிச்சி இதை பண்ணும்போது அவன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்காருன்னு வைங்க, அவருக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ நல்ல டெய்லியும் வந்து கார்ப்ஸ்லாம் சாப்பிட்றாருன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் வந்து வரும். அப்போ உடம்புல வந்து பருமன் ஏற்படும். அப்போ யாருக்கெல்லாம் அதிகமாக அன்றைக்கி காசு இருக்கோ அன்றைக்கி எல்லாருமே வந்து கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாங்க, காசு இருக்கவங்க குண்டாக தான் இருப்பான். அப்போ அந்த உடல் வந்து பொருளாதாரத்துக்கான அடையாளமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ விநாயகரோட உடம்பு வந்து பொருளாதாரத்துக்கான அடையாளம். தலை வந்து யானை வந்து நம்ம தமிழர்கள் பார்த்த மிருகங்கள்லேயே மிக அறிவான மிருகம் வந்து யானை. அதுக்கு ஒரு பண்பாடு இருக்குது, அதுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அதுக்கு ஒரு வாழ்வியல் இருக்குது. அந்த யானை ஏன்னா கருப்பாக இருக்குது. கருப்பு வந்து அறியாமைக்கான கலர். கருப்புனா டார்க்னஸ் இருக்கக்கூடாது. ஒயிட் வந்து பியூரிட்டி, அறிவுக்கான நாலேஜுக்கான வண்ணம். ஸோ இல்லாத ஒரு யானையா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கருப்பாக இருக்கிற யானைக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி வெள்ளை யானை அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை யானை தலை. ஸோ இந்த வெள்ளை யானை தலைங்கிறது வந்து அறிவுக்கான அடையாளம். ஸோ இதே வெள்ளை யானைகள் வந்து எங்கே நீங்கள் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி இருக்கும், சைடில் 2 வெள்ளை யானைகள் வந்து தண்ணீர் ஊற்றிட்டு இருக்கும். அதே போல் சரஸ்வதி இருப்பாங்க, 2 வெள்ளை யானை. ஸோ இந்த 2 வெள்ளை யானைகள் நல்லா வாயை கண்டுபடுத்திட்டேன். நீங்க இப்ப சொல்ல வந்தீங்க, எனக்கு அது ஒவ்வொரு வெள்ளையானையா சொல்லிட்டு வரும்போதுதான் இங்க 2 வெள்ளையான இருக்கேன்னு நினைச்சு டிவி கொடியிலையும் வெள்ளையான இருக்கும். நான் வாயை கண்டுபடுத்திட்டு இருக்கேன்ல சொல்லாம. ஸோ வந்து இந்த வெள்ளை யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தோட ஒரு அடையாளம். நம்ம ஆக்சுவலாக டிவிக்கோட கொடியை டீகோட் பண்ணி நம்ம இப்போயோ பேசியிருக்கோம். அப்போயே நம்ம சொல்லியிருப்போம், இந்த வெள்ளை யானை வந்து ஒரு மங்களகரமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க நகரத்தார்களுடைய வீடுகளுக்குலாம் போனீங்கன்னா அவங்களோட முற்றத்துக்கு மேல அந்த வெள்ளை யானை, அது ஒரு ஃபேஷனா மாறி அதுக்கப்புறம் ஏனே தெரியாம நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேரோட எல்லார் வீட்லயுமே அன்னைக்கு அந்த முற்றத்துல வந்து அது ஒரு யானை இருக்கும். கடவுளை வைக்கணுங்கிற அந்த அடிப்படையில வைப்பாங்க, லட்சுமியை வச்சிருப்பாங்க. அந்த 2 வெள்ளை யானைங்கிற கான்செப்ட் நம்ம கடவுள்ல அது வந்து தத்துவங்களுடைய உருவம், அது அறிவுக்கான பியூரிட்டிக்கான பியூர் தாட்ஸுக்கான ஐடென்டி, இது 2ஐயும் சேர்த்து உருவாக்குனது தான் விநாயகருங்கிற உருவம். இந்த உருவத்திற்கு பெயர் வந்து பூதம், சதுக்க பூதம், இப்படி தான் வந்து அழைச்சிருந்தாங்க தமிழர்கள். விநாயகருங்கிறதுலாம் அது அப்படியே பின்னாடி அப்படியே வெவ்வேறு பேர்களாக வருது. ஆனால் சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லி தான் அதை அழைச்சிருக்காங்க. நீங்கள் அதனால தான் வந்துட்டு இந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் புடைப்புலாம் வந்து சதுக்க பூதம்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா சதுக்க பூதம்ங்கிறது வந்து இந்த பூதம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், ஆக்சுவலா பஞ்சபூதம்ங்கிறது என்ன, எலிமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் புத்த மதம் தான் சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, எலிமெண்ட் ஆஃப் லைஃப் எல்லாமே சேர்ந்து இருக்கு. பொருளாதார, அதாவது நீங்க விநாயகரை நீங்க பாத்தீங்கன்னா விநாயகருக்கு தட்டுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு பாருங்க. உணவு இருக்கும், காசு இருக்கும், ஆயுதங்கள், ஓலைச்சுவடி இருக்கும், ஆயுதங்கள் இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கொண்ட ஒரு கடவுளாக விநாயகர் வந்து மக்கள் வந்து அன்னைக்கு பார்த்தாங்க. ஸோ அதனாலதான் சதுக்க பூதம். பூதம்னா பூதம் கிடையாது, சதுக்க பூதம்னா எலிமெண்ட், மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு எலிமெண்ட். எப்படி பஞ்சபூதங்கள் உலகத்தை இயக்குதோ அதே போல மனிதன் உருவாக்கி வச்ச இந்த கல்வி, அறிவு, அறம், இந்த பூதங்கள் வந்து மனிதனோட வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும். ஸோ இதனால தான் விநாயகர் வந்து இப்படி தத்துவம். இதெல்லாம் வந்து ஆசீவகம் முழுமையாக தெரிந்தால்தான் இந்த டெப்த்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாடும் நம்பிக்கையும் உயர்ந்தது. சரி, இது இப்படி இருக்கு. ஆனால் முருகன் வந்து அப்படி கிடையாது. முருகன் வந்து சிவனுடைய பிள்ளையும் கிடையாது, அதாவது சிவனுக்கு பிறந்தவரும் கிடையாது.
இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா சிவன் வந்து முருகனை வந்து எப்படின்னா நெற்றிக்கண்லேருந்து பெத்தாருன்னு வந்திருக்கும். இதெல்லாம் புராண கதைகள். இதெல்லாம் வந்து முருகனுடைய ஆரிஜின்ஸை வந்து மடைமாத்துறதுக்காக அவருக்கு இருந்த நேம்ஸ் எல்லாத்தையும் வந்து குழப்பி விட்டு அவருக்கு கார்த்திகேயன்னு பேர் இருக்கு, ஓகேவா? உடனே வந்து அதுக்கு ஒரு கதை. அவருக்கு வந்து ஆறுமுகம்னு பேர் இருக்கு. ஆறுமுகம் எப்படின்னா அதுக்கு தான் இந்த கதை. ஆறுமுகம் எப்படின்னா சிவன் வந்து கோபத்தில் இருக்கும்போது அவர் வந்து அப்படியே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு முடிவு பண்ணி சக்தி இல்லாமல் சிவனே வந்து பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு நினச்சி அவர் என்ன பண்ணுறாராம், அப்படியே நெற்றிக்கணை திறந்தாராம். நெற்றிக்கணை திறந்தோடனே அதுலேருந்து நெருப்பு கங்குகள் அப்படியே வந்து இதாகி நட்சத்திர பிறல்கள் வந்து காஸ்மாஸ் அது இதெல்லாம் நடந்து என்ன ஆயிடுச்சா, 6 குழந்தைகள் வந்துருச்சான். ஒரு குழந்தை பெருக்கணும்னு நினச்ச சிவனுக்கு 6 குழந்தைகள் பெற்றவுடனே 6 குழந்தை யார் வளர்க்குற அம்மா? ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே முடியல, எல்லாருக்கும் மூச்சு தண்ணுது, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வருது. ஸோ நமக்கு வந்து வேறு வழி இல்லை, 6 குழந்தைனா எப்படி யாரா பார்த்துக்கிறது அப்படின்னு சொன்னோடனே கார்த்திகை பெண்கள் வந்தாங்களாம். கார்த்திகை நட்சத்திரம், அந்த கார்த்திகை நட்சத்திரங்கள் வந்து கார்த்திகை பெண்களாம். அந்த கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் வளங்க தாயா இருந்துன்னு சொல்லி அந்த கார்த்திகை பெண்கள் பால் கொடுக்க 6 குழந்தைங்க வளர்ந்துச்சான். இப்படி 6 குழந்தைய வளர்ந்தோடனே 6 மகன்கள் வந்து சிவனுக்கு இருக்குது. என்னதான் சிவனே தனியாக பெற்றெடுத்தாலும் நமக்கும் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு நாள் வந்து அந்த 6 குழந்தை இப்படி ஒன்றா அணைச்சாங்களாம். அணைச்சோடனே ஒன்றா அப்படியே பிசைஞ்சு ஒன்றாகி ஒரு உடலாகி 6 தலைமுறை இப்படி நின்றுச்சான். அதனால 6 முகம் டைம். இந்த கதையை சொன்னவன் ஆக்சுவலாக எதுக்கு இதை சொல்கிறான்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 6 முகம்னு ஏன் முருகனுக்கு பேர்னா அன்னைக்கு முருகனுக்கு சிலையே கிடையாது, புரியுதா? அருகோண நட்சத்திரம் இருக்குல்ல, 6 எட்ஜ் ஸ்டாரு, அந்த அருகோண. நான் கூட இப்போ இந்த சித்த மருத்துவ இதில் பேசும்போது ஒரு அருகோண நட்சத்திரம் இருந்துச்சு. என்னங்க இஸ்ரேலோட கொடியை போட்டுருக்கீங்க, அவனே இங்க இருந்தாடா சுட்டிருக்கான். ஸ்டார் ஆஃப் டேவிட்ங்கிறது என்னன்னா முருகனுடைய நட்சத்திரம் தான் ஸ்டார் ஆஃப் டேவிட். அங்க போய் அப்படி வந்து சுத்திட்டு வருது இவனுக்கு. இந்த பாம்பன் சாமி கோயில்ல கூட பார்த்தா அந்த உள்ள பிரகாரத்துக்கு பின்னாடி இந்த நீங்க சொன்ன அந்த ஸ்டார் தான் வச்சு இருக்கும். நீங்க கதிர்காம கோயில் இருக்குல்ல இலங்கையில எல்லாம், அங்கெல்லாம் வந்து முருகன் சிலையெல்லாம் பின்னாடி வச்சது. முன்னாடி வந்து கதிர்காம கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கும். இப்படிதான் தமிழ்நாட்டில் பல கோயில்களில் வந்து வெறும் நட்சத்திரம் மட்டும் வச்சு தான் வழிபட்டு இருந்தாங்க. முருகனை அரூபமா வழிபடுறது எப்படின்னா இந்த அருகோண நட்சத்திரத்தை. இந்த அருகோண நட்சத்திரத்துக்கு பேர் வந்து ஆறுமுகம். ஏன்னா 6 முகம் இருக்கு. இப்ப அப்ப முருகனோட பேர் வந்து ஆறுமுகம். இது ஆக்சுவலா தத்துவம். இந்த தத்துவம் என்ன அப்படின்னா இந்த அருகோண நட்சத்திர தத்துவம்னா வேற ஒண்ணும் இல்ல, லிங்க தத்துவம் இருக்குல்ல. லிங்க தத்துவம் என்னன்னா பிறப்பு தத்துவம். ஆண் இதுவும் பெண்ணும் சேரும்போது அதான் வந்து எனர்ஜிங்கிறதா உயிர் உருவாக்க தத்துவம். அந்த உயிர் உருவாக்க தத்துவத்துடைய மற்றொரு வடிவம் தான் நட்சத்திர கோட்பாடு. இந்த கோட்பாடு அதாவது அப்பர் ட்ரையாங்கிள் ரெஃபர்ஸ் டு ஆண், லோவர் ட்ரையாங்கிள் ரெஃபர்ஸ் டு பெண். அதே லிங்கத்தோட இது லிங்கத்துல வந்து ஆண் அங்கம் லிங்கம், யோனி பெண்ணுடைய உறுப்பு யோனி. அது பேசிக்கா என்னன்னா நீங்க லிங்கத்தை எடுத்துட்டு நீங்க யோனி எப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அது பெண் உறுப்பு, ஆண் உறுப்பு லிங்கம். இது ரெண்டும் சேர்ந்தது பிறப்பு. ஏன்னா அன்றைய கால மனிதர்கள் என்ன பார்த்தாங்கன்னா உயிர் எங்க தோன்றுறது, அங்கதானே இறைவன் படைக்கிறான். உயிர் எதனால தோன்றுறது, இந்த உறுப்புகள் வந்து சேரும்போதும் தோன்றும் பொழுது அப்ப அங்கதான் இறைவன் வந்து படைப்பை உருவாக்குகிறாங்கிறதுனால படைப்புக்கான ஒரு ஐக்கானா அதை உருவாக்குறாங்க ஆரம்ப. அது தவறான நோக்கத்துல எல்லாம் கிடையாது இல்லைங்க. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன், நேபாளா எங்கேயோ, நேபாள் தான் நினைக்கிறேன், நேபாளையோ இல்லைங்க ஜப்பானா நேபாளா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும், ஆண் உறுப்பை வச்சு ஒரு ஃபெஸ்டிவல். பாலிங்க, பாலியா ஏதோ அங்க போனாலே கீச்சன்ல ஃபுல்லா அதை வச்சு தான் அதான கொடுத்து ஓபனர் கூட அதை வச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு பாக்குறது. பாலி போயிருக்கீங்க, அங்க இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு கீச்சனை கொடுத்தாங்க, பட்டுன்னு குடிச்சு கீழே போட்டேன். இது எதுக்கு எனக்கு அப்படின்னா, இல்லைங்க அது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க ஃபுல்லா இது மாதிரி தான் வச்சு விற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தோழர் யாருங்க கொடுத்தா? ஒரு இது பாலிக்கு போயிட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. பாலிக்கு எங்க பாய் போறாரு, அவர் அஜுக்கு தாங்க போறாரு. இல்லங்க நான் என்ன சொல்றேன், இல்ல பாய்னா ஆண் அப்படியே பரவாயில்ல, எதுக்குங்க உங்களுக்கு ஆண் குறி கொடுக்க போறாரு? அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு என்ன தேதி, எத்தனாம் மாசம் வரும் அது? ஜூன் முடியல. ஏங்க நீங்க வேற இல்ல, நான் என்ன சொல்றேன், விடுங்க, ஏதோ பிரைடா வந்து கொடுத்துருக்காப்ல. சொல்லுங்க, நம்ம எப்படி என்ன கலர் இல்லைங்க, ரெயின்போ கலர்லயா? ரெட் கலர்ல கொடுத்தாரு. நான் என்னன்னா இப்போ ஒரு சிம்பிள் அதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, இதான் ரீசன் சொல்லி நம்ம சொல்றதெல்லாம் வந்து இப்போ கால வழக்குல அது ஒரு ஃபன்னா மாறிடுச்சு. ஆனா புராண கதைகளா சொல்றது இல்ல நம்ம ஆசைப்படுறாங்க. அதாவது என்னன்னா இந்த நான் சொல்றது நேபாளிலயும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, பாலியில மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஆண் குறியை வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து பிறப்பு தத்துவத்தை வந்து அங்கேயும் அந்த அதாவது என்ன ஆசிவகத்துடைய அந்த ஐடென்டிட்டி அங்கங்க செதஞ்சு போய் கிடக்கு. ஸோ ஃபன்ஸ் அப்பார்ட் அன்றைய கால மனிதர்கள் வந்து அந்த பிறப்புக்கான ஒரு ஐடென்டிட்டியாக தான் ஃபெர்டிலிட்டிக்கான ஐடென்டிட்டியாகவும் அதை பார்த்தாங்க. சரியா? ஸோ இன்ஃபேக்ட் ஃபெர்டிலிட்டி காடஸ் அப்படிங்கிறதுல தான் அதெல்லாம் வரும் இதெல்லாம். ஸோ
இதுதான் சிவலிங்கம். அதை அப்படியே டைரக்டா போடாம அதோடைய ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அருகோண நட்சத்திரம். ஸோ இப்படி தான் வந்துட்டு முருகனுக்கு அந்த ஆறுமுகம்னு பேர் வந்துச்சு. இப்போ நீங்கள் முருகனுடைய வரலாறு நீங்கள் டீகோட் பண்ணணும் அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் பண்ணணும். முருகன் வந்து சித்தர். இப்போ பழனியில் வந்து முருகன் ஆண்டி குளத்தில் இருக்காருன்னா இதுக்கு ஒரு கதையை அடிச்சுட்டானுங்க. அவர் வந்து உடனே வந்துட்டு ஒரு மாம்பழத்துக்கு ஒரு வந்து அறிவு கனி, அது அந்த கனி வந்து ஒரே ஒரு கனி தான் உலகத்தில் கிடைக்குன்னு சொல்லி நாரதர் கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்து சிவனுக்கு தெரியாது, நாரதர் கொண்டு வந்து கொடுத்து தான் சிவன் கொடுக்கணுமா? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க. நாரதர் யாரு? கலகம் பண்றவர். அவர் வந்து கொடுக்குறாராம், அந்த கனியை வந்து கொடுக்குறாராம். அந்த கனியை வந்து எடுத்துட்டு இவர் வந்து பங்கு போட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்தாராம். அதை வந்து ஒருத்தர் தான் முழுசா சாப்பிடணும்னு சொன்னாராம். அதில் விநாயகருக்கு சாப்பிட்றதா முருகனுக்கு சாப்பிட்றதா? சரி, இதை சாப்பிட்டா தான் ஞானம் வருமா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? இந்த கேள்விலாம் இந்த கதையை முதல்ல ஒருத்தர் சொன்னான்ல, அன்னைக்கே சொல்லி கேட்டிருக்கணும். கண்டிக்காம விட்டாங்க. ஹியூமன்ஸ் லைக் ஸ்டோரிஸ்ல, அதனால அது ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ். இது என்ன கதை இது? அப்பவே கேட்டிருக்கணும். சரிங்க, அப்ப இந்த பழத்தை சாப்பிட்டாதான் முருகனுக்கு ஞானம் வருமா, இந்த பழத்தை சாப்பிட்டா தான் விநாயகருக்கு ஞானம் வருமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஞானம் இல்லாம இருந்தாங்களா? இதுக்கு பதில் சொல்லு. ஸோ ஒரு இதை வந்து அது பழம் கொடுத்தாங்களா, அந்த பழத்தை ரெண்டு பேரும் அறிஞ்சாங்களா? இந்த கதை இன்னைக்கு வரைக்கும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஞானக்கனியை எடுத்து விநாயகப் பெருமான் எடுத்து சாப்பிடலாம் என்று சொல்லும் பொழுது முருகப்பெருமான் வந்து விட்டார். அந்த முருகப்பெருமான் அதை பார்த்தபோது அவருக்கு கோபம் வந்து விட்டது. ஏன்னா முருகன் வந்து சாதாரண ஒண்ணுக்கு இல்லாதவர். அவருக்கு கோபம் வந்துருச்சு. அண்ணன் பழம் சாப்பிட்றத பார்த்து பொறாம பிடிச்சிட்டு செகண்ட் சைல்டுக்கு பொறாம வந்துருச்சு. என்ன கதடா இதெல்லாம் சொல்லுவாங்க. பொறாமை பெற்று விட்டார். அந்த பொறாமையில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அன்னையே அப்படின்னு நீங்க உட்காந்து போயிருவாங்க. அந்த அன்னையே வந்து அவர் கோவப்பட்டாரு. வந்தோடனே பார்வதி வந்து சமாதானம் பண்ணாங்க. சமாதானம் ஆகலை ரெண்டு பேரும். சரி, ஒரு போட்டி வச்சுக்கலாம் நாங்கள். அந்த போட்டியில் இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம்னோடனே முருகன் வந்து தன்னுடைய மயில் வாகனத்தில் மயிலில் ஏறி முருகன் பறந்து அப்படியே சுற்றினாராம் உலகத்தை. சுற்றிட்டு வரக்குள்ள இவர் என்ன பண்ணாராம்? விநாயகர் சாமர்த்தியமாக யோசிச்சு சிவபெருமானையும் அம்மையப்பரை சுற்றுவது தான் உலகத்தை சுற்றுவது, எனக்கு நீங்கள் தானே உலகம் ஐயனே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சுற்றிட்டாங்களாம். இந்த படத்தெல்லாம் நம்ம பார்த்தா வளர்ந்தோம். இந்த கதையெல்லாம் படம் எடுத்து சிவாஜியோட ஆக்டிங்காக இதெல்லாம் வந்து ஆமா, சிவாஜி ஏதோ கோபமா நடிக்கிறாப்புல, புலித்தோலை பூத்திட்டு உட்காந்துருக்காப்புலன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் முழுக்க போகஸ் கதைகள். இதுதான் தமிழர்களுடைய மெய்யியலை நாசம் செய்த கதைகள். இதான் உண்மை. தமிழரோட மெய்யியலை நாசம் செய்த கதைகள். இந்த கதைகளை எடுத்துக்கொண்டு போய் நீங்க உங்க கடவுளுடைய உன்னதத்தை நீங்க பேசவே முடியாது. இந்த கற்பனை கதைகள் கற்பனையே, இவைகளுக்கும் நம் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதை அடிச்சு பேசணும் தமிழ் தேசியம் பேசுபவர்கள். இதெல்லாம் பொய் கதை. இந்த கதை எதுக்கு கட்டுறானா, முருகன் ஏன்டா ஆண்டி குளத்தை நிற்கிறான்னு கேள்வி வருது. முருகன் தான் ராஜாவாச்சு, அரசாண்டவர், அவரை தான் ஆண்டவன் சொல்றோம். தமிழகத்தையே கட்டி ஆண்டவருங்கிறோம். படைவீடு கட்டி இருந்தாரு. இத்தனை படைவீடு கட்டி இருக்கக்கூடிய முருகன் ஏன்டா ஆண்டி குளத்துல இருந்தாரு? ஆண்டி குளத்துல ஏன்னா முருகன் ஒரு துறவியும் கூட. அந்த நிலையை அடைஞ்சிட்டார். புரியுதா? அவர் துறவரம் பூண்டு துறவரத்தோட உச்ச நிலையில தான் இன்னைக்கு அரசர்கள் இருந்தாங்க. இதுதான் உலகத்துல இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வரலாறு கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது உலகத்துல அரசர்கள் இருந்தாங்கல்ல, இந்த அரசர்கள்லாம் பலம் பொருந்தியவன், வீரமிக்கவன். ஆனா அது மட்டும் ஒரு அரசனுக்கான தகுதியா? விஸ்டம், அறிவு வேணும், அறம் வேணும். அந்த அறமும் அறிவும் வெறும் சூனியம் பண்ணிக்கிறவன், குள்ளநரித்தனம் பண்றவனா மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய யாரு? அறிவாற்றல சிறந்தவனா இருக்கணும், தர்க்கத்துல சிறந்தவனா இருக்கணும், அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும். அதாவது வெளிப்படையா சொன்னா அரசனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் கடவுளுக்கு இருக்க வேண்டிய குணங்கள். அதனாலதான் அரசனை கடவுளா நம்ம பாக்குறோம், கடவுளையே நம்ம அரசனா பாக்குறோம், நம்மளெல்லாம் ஆட்சி செய்யற ஆண்டவன் சொல்றோம். சரியா? அப்ப நம்மளுடைய ஒரு காலத்தில் இந்த மண்ணை அறத்தோடு ஆட்சி செய்த ஒரு மாபெரும் அரசன். ஆனா அந்த அரசன் எந்த அரசனா இருந்தாரு? ஆன்மீக அரசரா இருந்தாரு. ஸ்பிரிச்சுவல் கிங். இது நீங்க வந்து எப்படி பார்க்கணும்னா, நீங்க எகிப்துல நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், இது அப்படியே கோரிலேட் ஆகும். இந்த வரலாறு எகிப்துல நீங்க பாத்தீங்கன்னா காட்லி கிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபேரோஸ் வந்து காட்லி கிங்ஸ்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நம்ம ஊருக்கு போடணும். இவங்க காட்லி கிங்ஸ். ஏன்னா இவர்கள் செய்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியை செஞ்சிருக்காங்க. மக்கள் வந்து இவர்களை கடவுளாக பார்த்தார்கள். இவர்கள் அந்த அளவுக்கு மக்கள் மீது நல்லது செய்தார்கள். அதே சமயத்துல இவர் தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. நிர்வாகம் தான் செஞ்சார் ஒழிய தனக்குன்னு இவர் எதுவும் செஞ்சுக்கல. இவர் ஒரு ஆண்டி எப்படி இருந்தாரோ அதே ஆண்டி குளத்துல தான் இருந்தார். ஒரு கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு, ஒரு தண்டை வச்சுக்கிட்டு, ஒரு ஆண்டி குளத்துல தான் முருகன் ஆட்சி செஞ்சிருக்காரு. அதனாலதான் அவர் தண்டாயுதபாணி. அதனாலதான் ஆண்டி குளத்துல நிக்கிறாரு. முருகன் ஏன்டா ஆண்டி குளத்துல நிக்கிறாருன்னா இந்த கதையெல்லாம் வெளியில வந்துடும். புரியுதா? முருகன் ஆண்டி குளத்துல இருக்கானா ஏன்னா அவர் ஆண்டிங்க, அவர் ஒரு சித்தருங்க.
நம்ம தைப்பூசம் வீடியோலயே பேசியிருக்கோம். அப்போ இந்த விஷயம் வந்துடக்கூடாது. அப்போ என்னன்னு பொய் கதையடி, மாம்பழ கதையடி. இதில் இந்த மாம்பழ கதைகள் மூலியமாகவும் முருகனுடைய குணம்னு உங்களுக்கு என்ன தோணுது? அவருக்கு பொறாம பிடிச்சவர், கோவப்பட்டுருவாரு, டக்குன்னு முன்கோவம். இப்படி மனித குணங்களுக்கு பொருந்தியவர் கடவுளாக நம்ம வழிபட்டுருப்போமா? யோசிங்க. கடவுள் ஸ்தானத்தில் ஒருத்தர் உயர்த்தி நம்ம கடவுளாக்கி வச்சிருக்கோம்னா இந்த மாதிரி மனிதனுடைய அற்பத்தனமான குணங்கள் கொண்டவர் ஒருத்தர் கடவுளா இருக்க முடியும். இல்ல சிவனையும் அப்படிதான். சிவனையும் அது மாதிரி தான் பண்ணி வச்சிருப்பாங்க. பொண்டாட்டியோட சண்டை போடுறவரு, பொண்டாட்டியோட கோச்சுக்கிறவரு, பொண்டாட்டியை சந்தேகப்படுறவரு, கிருஷ்ணர், ராமர் எல்லாம். விநாயகருக்கு ஒரு கதை வச்சிருக்காங்களே, மித்த கதையெல்லாம் கூட ஏதாவது கொஞ்சம் ஏதோ ஃபன்னா சொல்லிட்டான்பான்னு விட்டுலாம். விநாயகருக்கு ஒரு கதை வச்சாங்களே இவங்க, அழுக்க உருட்டி வச்சான்னு. ஏண்டா அவ்வளவு வன்மம் தமிழரோட மெய்யில் மேல. விநாயகர் என்னத்துக்கான உருவம் நம்ம தெளிவா சொன்னோமா? ஒட்டுமொத்த மனித இனத்துடைய ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி விநாயகரை நம்ம முன்னிலைப்படுத்தி வச்சுட்டு இருந்தா அழுக்கு உருண்டைன்னு வைக்கிறாங்க கதை. எவ்வளோ வன்மம் நம்ம மதத்தின் மீது இருந்தா இந்த கதைகளை நம்ம காதலையே சொல்லி நம்மளையே நம்ப வச்சு இன்னைக்கு நம்ம ஆளுகளே அஃபண்ட் ஆவாங்க. இதை உண்மையை சொன்னோம்னா நம்மளே இவன் அஃபண்ட் ஆகிட்டு தான் இருப்பான். நீ இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? உனக்கு இன்னைக்கு கோபம் வருது, உனக்கு ஒரு கோபம் வருது. தமிழ் கடவுள் முருகனை எப்படா தெலுங்கு எடுக்கலான்னு கோபம் வருது இல்லை? தமிழ்நாட்டு கோயில் எப்படா சமஸ்கிருதம் ஓதலாம்? ஏன்டா உனக்கு கோவம் வரல? ஆகிருச்சு. உனக்கு ஏன்டா கோவம் வரல? ஏன்னா இந்த கதையெல்லாம் நீ நம்பிட்ட, ஒட்டுமொத்த கதையை நீ நம்பிட்ட. அப்புறம் அவன் தூக்கிட்டு தானே போவான். உண்மையை நீ பேசுனியா? உண்மையை எடுத்துட்டு போய் சொன்னியா? குழந்தைகிட்ட சொல்றியா? இப்ப நான் சொல்றியா? அவன் படமா எடுத்து தள்ளனா, திருவிளையாடல் எடுப்பான், அது எடுப்பான், இது எடுப்பான், எல்லாம் போய் கதை, எல்லாம் போகஸ் கதை. இல்ல இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, பார்ன் இன் நார்த். ஆமாங்க. நீங்க சரி, இந்த கதையில எங்க நடக்குது சொல்லுங்க. இந்த கதையில எங்க நடக்குது? சிவபெருமான் எங்க உட்காந்துருக்காரு? இமயமலை. சிவபெருமான் நெத்தில இருந்து வந்தவர் அப்புறம் இமயமலையில வராம எங்க இருந்து வந்திருப்பாரு? ஏன்னா இந்த போலி கதையில போலின்னு சொல்லுங்கடா முதல்ல. இதை நீ சொல்லாம உட்காந்து தமிழ் கடவுள் முருகன் சொன்னா எவன்டா நம்புவான்? முதல்ல எங்க விதை எவன் போட்டிருக்கான்? விதையன் போட்டான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனா அந்த விசைச்செடி விதைய முதல்ல புடுங்கி எரி. இந்த பொய் கதைகளை இதுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லு. தமிழர் மெய்யில் வேற, இவங்க சொல்ற கதைகள்லாம் வேற, இந்த அற்பத்தனமானது என் மதம் அல்லன்னு சொல்லு. எனது கடவுள்கள், முருகன் என் கடவுள், விநாயகர் என் கடவுள், விஷ்ணு என் கடவுள். ஆனா அவங்க எப்படி கடவுளானாங்க? இந்த பொய் கதைகள் கடல்ல. ஐயப்பனுக்கெல்லாம் வச்சிருக்க கதை என்ன? ஐயப்பனும் ஐயனாரும் வேற வேற ஆள் இல்ல. ஐயனாரும் ஐயப்பனும் ஒரே ஆளு, ஒரே கடவுள். ஆனா ஐயப்பனை தனியா வச்சுக்கிட்டு அது ஒண்ணும் இல்லை, நம்ம ஐயனாருங்கிறோம். அவங்க அப்பன்கிறது அவங்களுக்கு மரியாதை விகுதி, நமக்கு நாருங்கிறது மரியாதை விகுதி. ஐயனாருன்னு சொல்லி மரியாதையோட ஐயனாருங்கிறோம். ஐயப்பன்னு சொல்லி அதே கடவுளை மரியாதையோட. நீங்க ஐயப்பன் எப்படி உட்காந்துருப்பாரு? ஐயனார் நம்ம ஊர்ல எப்படி உட்காந்துருப்பாரு? அதே மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. ஐயனாருடைய 5 சிலைகளை பார்த்திருக்கீங்களா? ஒரு உட்காந்து காலில் இப்படி வச்சிருப்பாரு. ஐயப்பன் அதே தான். எங்க அவங்க 2 காலில் வச்சு உட்காந்துட்டாரு, இவர் ஒரு காலில் வச்சு உட்காந்து. அவ்வளோ ஐயப்பன் தான் ஐயனாரு. ஆனா ஐயப்பனுக்கு என்னடா கதை விட்டுருக்கீங்க? இன்னைக்கு அந்த கதையை எடுத்துட்டு இவங்க கொடி பிடிச்சிட்டு அலையிறாங்க. ரெயின்போ கொடி கொண்டு விட்டானா இப்ப இவங்களால என்ன பேசுறதுன்னு தெரியல. கலாச்சார சீரழிவுன்னு பேசினா ஐயப்பன் எப்படி பிறந்தவர் தெரியுமோ அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ராலியில பேசுறாங்க. இந்த டிவிகே கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. உங்களுக்குலாம் சரி விடுங்க, சொன்னோம்னா கோச்சுக்குவாங்க. எதுக்குடா இதை ப்ரமோட் பண்ணிட்டு அலையிறீங்க? இதுல என்னடா ப்ரைடு கிடக்குது? இது உட்காந்து ஒவ்வொருத்தரும் ப்ரமோட், எல்லா அரசாங்கமும் இதை ப்ரமோட் பண்ணுது. இது இவங்க லைட் போட்டு விளையாடுறாங்க. ரிப்பன் பில்டிங்ல லைட் போட்டு விளையாடுறாங்க. வண்ண ஒளிகளால் ஜொலிக்கிறதான் ரிப்பன் பில்டிங். ஜொலிச்சு உங்க வீட்டுல எல்லாரும் லைட் போடுங்களேன். எல்லார் வீட்லயும் லைட் போடுங்களேன். உங்க வாழ்க்கையெல்லாம் ஜொலிக்குதான் பார்ப்போம். இல்லை இங்கே சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கர்ணனை வச்சு படம் எடுப்பீங்க, யாரை வச்சு படம் எடுப்பீங்க, அவங்களாம் முருகர் வச்சு எடுத்தா என்ன தமிழ் கடவுள்னு வரீங்கன்னு சொல்லிட்டு இங்கே சோத்தை திண்டிங்க வாழ்கிறவங்களே கொஞ்சம் பேசுகிறாங்க. அது சில நூலுக பேசும். அதுக்கு சொல்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிறது இல்லை. கர்ணன் படத்தை நம்மளா எடுத்தோம், இந்த அவங்களே எவனோ எடுத்துகிட்டு இப்போ போட்டுட்ருக்காங்க. நம்மளும் எடுத்தோம்னா யார் எடுத்தா? அன்றைக்கி இருந்த இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி? அது முழுக்க தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ், தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அதே இண்டஸ்ட்ரி தான் இப்போ எடுக்குது. நிறைய பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. தெலுங்கு மக்கள் அவங்க சான்ஸ்கிரிட்டை உயர்வா பாக்குறாங்க. சான்ஸ்கிரிட் தான் நம்ம வந்தோம். நார்த் இந்தியாவோட புராணத்தை தான் அவங்களோட கதை நம்புறாங்க. அதனாலதான் தெலுங்குனாவே மாறினா. புரியுதா? இந்த இதை நம்பினாலதான் அவன் தெலுங்குனா மாறினா. இதை நம்பாம இருக்கனாலதான் நம்ம தமிழரா இருக்கோம். இவ்வளவுதான் விஷயம். ரெசிஸ்டன்ஸ் நம்ம கிட்ட இருந்துச்சு, அவங்க கிட்ட கிடையாது. அவங்க கிட்ட இல்லைங்கன்னா அவன் சான்ஸ்கிரிட் தான்ட்டான். நீங்க அவங்களுக்கு தெலுங்கு முக்கியமா சான்ஸ்கிரிட் முக்கியமானு கேளுங்க அவங்ககிட்ட. அதுக்கு சான்ஸ்கிரிட் தாங்க அப்படிமா. தெலுங்கு தூக்கி கெடாசிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா தமிழ் மொழியை நம்ம கெடாசுவோமா? இன்னைக்கு வரைக்கும்
சமஸ்கிருதத்துடைய உள்ளீடுகளுக்கு எதிராக இன்றளவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த எதிர்ப்பு இருக்கிறது தமிழ் மண்ணில் மட்டும்தான். தமிழுக்கு மட்டும்தான் அந்த குணம் உண்டு. மற்ற எல்லாம் திரிபு, புரியுதா? திரிபுகள் அத்தனையும் திரிபு. மலையாளம் எல்லாம் திரிஞ்சு போய் ஒன்றும் அவன் எல்லாமே சான்ஸ்கிரிட் எதிர்க்க மாட்டான், ஒன்றும் மாட்டான். வெளிப்படையாக சொன்னால் சான்ஸ்கிரிட்லேருந்து நாங்கள் வந்தோங்கிற மாதிரி பெருமையாக இருப்பாங்க. ஆனால் தமிழ் மட்டும்தான் தனித்த குணம் கொண்டது. தமிழை மட்டும்தான் தனித்த குணம் கொண்டு இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் தான் சொல்கிறேன், இங்கே விதையை போட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த விதையை நீங்கள் நசுக்காம, அந்த பொய்களை நீங்கள் உணராம, நீங்கள் முருகனை வந்து தமிழ் கடவுள் எப்படி நீ தமிழ் கடவுள்னு சொல்லுவ? இதுக்கு பதில் சொல்லு. எப்படி சொல்லுவ? அந்த கதையின் அடிப்படையில் தமிழ் கடவுளா முருகன்? சொல்லுங்க. சிவபெருமான் வாழ்ந்தது இமயமலையா? இமயமலையில் புலியை காட்டுங்க நீங்க. அவர் புலிதோல் பொத்திருக்காரு. டைகர் எங்க இருக்கு இமயமலையில? டைகர் அந்த இது ஹிமாலயன் இது இருக்கு. இமயமலையில நம்ம ஊர் நாட்டு மாடை கொண்டு போய் நிப்பாட்டுங்க. அந்த ஆட்டிடியூட்ல வாழுமா அந்த நாட்டு மாடு? இவன் நந்தி பகவான் கும்பிட்டு இருக்கானே, நந்தி பகவான் காங்கேயங்கால மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. நம்ம காங்கேயங்கால இல்ல, நம்ம ஊர் மாடுங்க. பாஸ் இண்டிகஸ். அந்த பாஸ் இண்டிகஸ் இமயமலையில எங்கடா இருக்கும்? இமயமலையில யாக்கு வேணா இருக்கலாம். யாக்குன்னா என்னன்னு சொல்றேன்னு தெரியுதா? முடிமுடியா இருக்குல்ல, கவரிமான்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மாடு இருந்தா கூட ஓகே, யாக்குல தாங்க உட்காந்துருக்காரு பாருங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. என்ன சொன்னா மாத்திராத போய் அதையும் மாத்திடுவானுங்க. இவங்க யாரு தெரியுமா? பச்சை கலர் துண்டு போட்டு உட்காந்துருந்த முஸ்லீம் பாய். யாரு? சாய்பாபா. அவருக்கு பச்சையை தூக்குனாங்க. ஃபர்ஸ்ட் பச்சையை தூக்கி காவியை கொடுத்தாங்க. அவர் காவியில சாய்பாபான்னு இருந்தாரு. சாய்பாபான்னு இருந்தா உண்மை தெரிஞ்சிருமே, ஏன்னா பாபான்னு ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்ட்டு சாய் ராம்ட்டாங்க. இப்ப சாய்ராமா, ராம் ராம் சாய் ராம். வெள்ளை கலர் மாத்திட்டாங்க. கும்புறவன் யாரு? இந்துக்கள். கோயில் கட்டுறவர் யாரு? தமிழக முதல்வர் கோயில் கட்டுறாரு சாய்பாபாக்கு. அவங்க அம்மா அவங்களுக்கு பத்தையான். எங்க போய் நீங்க முட்டிக்க முடியும்? தமிழர் ஆன்மீகம்னா ஏதாவது யாருக்காவது தெரியுதா? சாய்பாபா கும்பிடுது. இப்போ நீ சாய்பாபா கும்பிடுறியா? இப்போ முருகன் கோச்சிக்க மாட்டாரா? ஏண்டா நீ சொல்ற கதையில மாம்பழத்துக்கு கொடுக்கலங்கிறக்கே கோச்சிட்டாரு முருகன். இதை நம்புற நீ முருகனை கும்பிடாம சாய்பாபாவை கும்பிட்டு போனியே. எத்தனை பேர் வீட்டில் சாய்பாபா இருக்கு? போய் பாருங்க. எத்தனை பேர் வீட்டில் முருகன் சிலை இருக்கு? போய் தேடு பாரு. போட்டோ வச்சிருப்படா, சிலை வச்சிருக்கியா? நான் ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகும்போது எத்தனை உங்களுக்கு தெரியும் கிஃப்ட் பண்றது. நான் கிஃப்ட் பண்றதே முருகன் சிலையும் வள்ளுவர் சிலை மட்டும்தான். ரெண்டும் தான் மாறி 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 சிலை கிஃப்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்படியாச்சும் முருகன் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் சாமியா போய் நிக்கட்டும்னு. ஏன்னா முருகன் சிலையே கிடைக்க மாட்டேங்குதுரா உங்களுக்குலாம். ஒன்றும் இல்லை, நீங்க சந்தேகமா கார் அக்சசரிஸ் கடைக்கு போ. இப்போ நான் பேசுறேன்ல, நீ கார் எடுத்துட்டு போ. கார் அக்சசரிஸ்ல போய் நிப்பாட்டிட்டு கார் அக்சசரிஸ் கடையில் வந்துட்டு முருகன் சிலைன்னு கேளு. முருகன் வைக்கிற மாதிரி கார்ல வைக்கிற மாதிரி எனக்கு முருகன் கொடுங்கன்னு கேளு. எவங்கிட்ட இருக்காது. இது நீ எங்க போனா வடபழனி கோயிலுக்கு வந்து அங்க இருக்கிற முருகன் சிலையை வாங்கி பின்னாடி ஸ்டிக்கரை ஒட்டி நீ கார்ல வைக்கணும். காருக்குன்னு தயாரிக்கிற சிலைகள் எதுலுமே கார் டெக்கர்ல ஒரு இடத்துல முருகன் இருக்க மாட்டாரு. யாரெல்லாம் இருப்பான் தெரியுமா? விநாயகர் இருப்பார். அது நம்ம ஊர் விநாயகர் மாதிரி இருக்க மாட்டாரு. அது அவர் வடக்கத்தி விநாயகர் மாதிரி இருப்பாரு. அடுத்து யார் இருப்பானா? சாய்பாபா இருப்பாரு, ராமர் இருப்பாரு, அனுமார் இருப்பாரு. ஆனா முருகன் இருக்க மாட்டார். அப்ப உண்மையாவே உனக்கு முருகன் மேல அக்கறை இருக்கா? தமிழ் கடவுள் முருகன் நீ சொல்ற, முருகன் மேல என்ன உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா முருகனுக்கு நீ வழிபடுறதுல போய் சமஸ்கிருதத்துல போய் கத்திட்டு இருப்பியா? தமிழ் முறையில வழிபடணும்ல. எத்தனை பேர் நீங்க தமிழ் முறையில வழிபடுறீங்க முருகனை? அப்ப இங்க பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குன்னா தமிழங்கிட்ட இருக்கு. நீ விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து என்ன வேற டேக் வேற பண்றீங்கலாம். என்ன டேக் பண்ணி இதை கேளுங்க நான் புரியுது. நம்ம கேட்கறதுனால என்ன அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு? கேட்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் பல முறை சொல்லியிருக்கேன். சேலத்துல ஒரு பெரிய முருகன் சிலை வச்சாங்க. ஆனா ஜக்கி வாசுதேவ் வந்து அவருடைய சிலையவே வந்து சிவன் சிலைன்னு சொல்லி வைக்கிறதுக்கு கிடைச்ச லைம்லைட்டு பப்ளிசிட்டி சேலத்துல இருக்கக்கூடிய இப்ப இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுதான் டாலஸ்ட். அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது. அங்க வந்துட்டு என்ன சொன்னீங்க? முருகனுக்கு ஏன்டா பூணூல் போட்டிருக்கு வந்துடுவான் கருப்பேன். யாரு? கருப்புசாமி கிடையாது. இந்த கருப்பு போட்டுக்கிட்டு ஊர்ல ஊதாரித்தனம் நாதாரித்தனம் தலைவாங்கல ஒரு குரூப், இந்த திராவிட கும்பல். முருகனுக்கு ஏன்டா பூணூல் போட்டிருக்க? ஏன்டா பைத்தியக்கார மடையா? அங்க கோயில்ல இருக்க எல்லா பூதகணங்களுமே பூணூல் போட்டு உட்காந்துருக்கு. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. பூணூல்லாம் முதல்ல என்ன பிராமின் போடுறதான் பூணூலா? யாரா அவனுக்கு சொன்னது முதல்ல? பைத்தியக்கார மடையனுங்களா, மடச்சாம்பிராணிங்க இந்த முட்டாளுக. இவங்க ஊர்ல ஆசாரி இவங்க பார்த்தது இல்லையா? தச்சரை இவங்க பார்த்தது இல்லையா? கொள்ளரை இவங்க பார்த்தது இல்லையா? பொற்கொள்ளரை பார்த்துருக்கானா இல்லையா? பொற்கொள்ளரை போய் பார்த்துருக்கியா இல்லையாடா? தங்க நகையெல்லாம் வாங்குவியா? திருட மட்டும் தான் செய்வியா? வாங்குவில்ல? உன் வீட்லயும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தங்க நகை கேட்கும்ல. பொற்கொள்ளரை போய் பார்த்துருக்கியா? பூணூல் போட்டு பாடுறா பைத்தியமே.
செட்டியார்களை போய் பார்த்திருக்கீல, பூணூல் போட்டிருப்பாங்கடா பைத்தியமே. பூணூல் யாரா சொன்னது பிராமினுக்குரியதுன்னு? பறையர்கள் போடுறாங்க, எத்தனை நாவிதர்கள் போடுறாங்க. பூணூல் வந்து தமிழரோட அடையாளம். ஏன்னா தொழில் செய்த மக்கள் அளக்கிறதுக்கும் பூ மாலை. அது பூ மாலைங்க. பூ மாலை வந்து ஒரு ஒரு அன்னைக்கு வந்து ஒரு படிப்புல படிச்சு முடிக்கிறாங்க, ஒரு தொழில் சார்ந்த படிப்பு முடிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எப்படி நீங்க வந்து இந்த குள்ளாலாம் வச்சு இதெல்லாம் வந்து ஒரு கான்வெகேஷன் வாங்குறீங்களோ அது மாதிரி அன்னைக்கு வந்து அந்த படிப்பை முடித்தவர்களுக்கு பூமாலை போடப்படுது. அந்த பூமாலை போட்டிருக்கும் போது ஏதோ டெக்னீஷியன் நமக்கு தெரியும், கராத்தே பெல்ட் மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஒரு டெக்னீஷியன் அவர் பூ மாலை போட்டிருக்காருன்னா, ஒரு பூ நூல் போட்டிருக்காருன்னா ஒரு டெக்னீஷியன். பூ மாலையே இல்லைனாலும் போட்டுருக்க முடியாதுல்ல. ஸோ அதை பூ நூலாக மாற்றினாங்க. ஸோ இந்த நூல் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு டெக்னீஷியன். அதனால தான் அவங்க முன்பக்கம் போடுறது இல்லை. முன்பக்கம் போட்டால் அந்த நூல் வந்து முன்னாடி வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும். ஸோ சைடு வாக்கில் போட்டோம்னா அந்த நூல் எங்கேயும் சாயாது பண்ணாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒருத்தர் தெரிஞ்சிடும், இவர் வந்து ஒரு ஏதோ டெக்னீஷியன். என்ன டெக்னீஷியன்? ஏதோ ஒரு விஷயத்தில் பொற்கொளரோ தச்சராவோ இப்படி தான். இந்த பூநூலையே வந்து தாரவாத்து கொடுத்துருவாங்க. இவங்களோட வேலை என்ன தெரியுமா? பிராமணர்களுக்கு எல்லாத்தையும் தாரவாத்து கொடுக்குறது. முருகன் தமிழ் கடவுள்னு சொன்னா, முருகனை எப்படி தமிழ் கடவுள் என்று சொல்வீர்கள்? இந்த கதைகள் எல்லாம் அவருடைய கதைகள். ஸோ முருகனை ஒரு கதை, ஒரு கட்டுக்கதை. பைத்தியக்காரன் மடையா 2000 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் இருக்குன்னா கட்டுக்கதை. அப்போ உனக்கு இந்த எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் தாரவாத்துருவான். எரிச்சல் வருதா இல்லையா? இதுதான் இங்க இருக்க நமக்கு இருக்க பிரச்சனை. இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிடம் ஒழியணும். முதல்ல இந்த திராவிட கட்சி, இந்த திராவிட சிந்தனை இதெல்லாம் முழுசா ஒழிங்க. ஒழிச்சிட்டு தமிழ் கடவுள் முருகன்னா எதன் அடிப்படையில் தமிழ் கடவுள்னு சொல்ற? எதன் ஓம்னா என்ன? இன்னைக்கு நம்ம ஓம் எழுதுறோமா? இது ஓம்னா இப்போ இன்னைக்கு இருக்க இந்த தமிழ் வடிவத்தில் நம்ம எழுதுறோம். ஆனால் இந்த ஓம்ங்கிற அந்த மந்திரம் ஆக்சுவலாக இந்த வடிவத்திலேயே எழுதப்பட்டதில்லை. தமிழர்களே இந்த வடிவத்தில் எழுதலை. தமிழர்கள் எழுதுனதான் இந்த இப்படி இந்த நாசிகள் சிம்பிள் இருக்குல்ல, அது. நிறைய பேர் என்ன சொல்றான், இந்த நாசி சிம்பிளுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுட்டு இருப்பான். இதுக்கு மீனிங் தெரியல, ரொம்ப வருஷமா அது இருந்துச்சு அப்படியே சொல்லிட்டு இருப்பான். கரெக்டா? அது ஓம் தான். அதுதான் ஓமு. இவன் சொஸ்டிக்காமா. ஹிந்திக்காரன் போய் கேட்டீங்கன்னா சொஸ்டிக் அப்படிமா. அது என்ன சொஸ்டிக்? சொஸ்டிக்னா என்னடா? அது ஒரு புனித சிம்பிள், அது ஆற்றல் அப்படிமா. அது ஓம். அது என்னன்னா, ஓ அப்படிங்கிற வார்த்தைக்கு பழைய தமிழ் எழுத்து என்ன தெரியுமா? அதாவது வந்து மயிலுடைய கழுத்து. மயிலுடைய கழுத்து இருக்குல்ல, அந்த வடிவம் தான் வந்து இப்படி ஜெட் மாதிரி வரும் நீளமா. இந்த ஜெட் வடிவம் தான் ஓக்கான தமிழ் எழுத்து. இம்மு இருக்குல்ல, மெய், இம்முக்கான எழுத்து என்ன தெரியுமா? பிளஸ். இம்முக்கான எழுத்து வந்து பிளஸ் சிம்பிள். ஓக்கான சிம்பிள் வந்து இந்த மயிலுடைய கழுத்து மாதிரி ஒரு ஜெட்டு மாதிரி. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஓம் இருக்குல்ல, அதை எப்படி எழுதுனாங்கன்னா, இப்படி ஒரு ஜெட்டு, இப்படி ஒரு ஜெட்டு, ரெண்டே ஆட் பண்ணா இம்மு வந்துருதா? நடுவில் இம்மு வந்துருதா? இம்மு உள்ள வந்துடும். 2 ஓ. ஓனா இது, ஓனா 2 கோடு போடணும். ஓங்கிறத ரெண்டையும் மாற்றி ஒரு சிம்பிள் தயாரிக்கிறாங்க. அதான் ஓம். இது தமிழில் மட்டும்தான் விளக்கம் கொடுக்க முடியும். அது ஓம் தான். அது அன்றைய காலத்து ஓம், அதுதான் பழைய காலத்து ஓம். அது அதனால தான் பழைய கோயில்களில் நீங்கள் பழைய குகை ஓவியங்கள்லாம் கூட அந்த ஓம் இருக்கும். ஏன்னா அது அந்த காலத்துக்கு ஓம்ங்கிறது என்ன? சரி, ஓம்னா என்ன? ஓம்னா தமிழ் மொழியில் ஒன்றாதல்னு அர்த்தம். பிறப்பு தத்துவம், திரும்ப பிறப்பு தத்துவம். ஒன்றாவோம், ஒன்றாக இருத்தல். இப்போ வருவோம் என்ன? ப்ளூரல். ஓம்னு முடியுதா? வருவோம், சேர்ந்து வருவாங்க. போவோம், சேர்வோம், செய்வோம், வெல்வோம். இந்த ஓம்னு வருதுல்ல, இது வந்து சேர்க்கைக்கான கூட்டமாக சேர்ந்து செயல்படுது. அப்ப மக்களுடைய ஒற்றுமையை குறிக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான், ஒரு மந்திர சொல் தான் ஓம்ங்கிற வார்த்தை. ஓம்னா ஒன்றாதல்னு அர்த்தம். ஸோ இந்த தத்துவத்தை தான் நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாத்தையும் எடுத்து பேச தான் எங்களால் முடியும். இதை எடுக்கிறதுக்கு நம்ம ஊரில் ஒரு ப்ரொடியூசர் இருக்க மாட்டான், ஒரு டைரக்டர் இருக்க மாட்டான். கடைசியில் அங்கே தான் வந்து நிற்கிது. கடைசியில் வந்து அவங்க எப்படின்னா அதை இதுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வேற மாதிரி புரட்சிகரமாக எடுக்கலாம் தோழர். என்ன தோழர்? இவர் பொண்டாட்டி இவரோட போனார் தோழர், அவர் பொண்டாட்டி இவர் தூக்கிட்டு போனார் தோழர். அங்க ஒரு சஸ்பென்ஸ் வைக்கணும் தோழர். என்ன டிவி சீரியல் ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிதானே எடுத்துட்டு இருக்காங்க எல்லாம் படங்களை. இவங்களுக்கு அந்த இடத்துல தான் தத்துவம் வரும், புரட்சி வரும். எதையாவது ஒன்று போட்டு உருட்டிட்டு இருப்பாங்க. ஒரு படத்தை ப்ராப்பராக எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியாது. அதை எடுக்கிறேங்கிற பேரில் போட்டு குழப்பி விட்டு போயிடுறது. இல்லை நம்மளே இழிவுபடுத்தி எடுப்பாங்க உட்காந்து மெனக்கெட்டு. இந்த யாத்தி சீன படம் எடுத்தாங்கல்ல, எடுத்தவங்க தமிழர்கள் தான். ஏங்க இதே நாகாவம் எடுப்பாங்க. அந்த கிங்டம்ன்ற படம் எடுத்த ப்ரொடியூசர். இருங்க இந்த இதுக்கே வரேன். சரி, இப்போ இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லர் தான் போட்டாங்க. அவங்க திருட்டுத்தனமாக எடுக்க தான் போகிறாங்க. அது என்ன எடுக்க போகிறாங்கன்னா, இவன் இதே புராண கதையை வச்சு தான் எடுக்க போகிறான். முழுக்க இந்த புராண செய்திகளை வச்சு ஒரு குழப்பலாட்டம் பண்ணி
வடக்கில் பிறக்கிற மாதிரி இதில் இது பண்ணுற மாதிரி எதையோ ஒன்று போட்டு கடைசியில் வந்துட்டு முருகனை வந்து அவங்களோடதுன்னு சொல்லி திரும்ப நிறுவருக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோதான் நடக்கும். அதுதான் 2000 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் அதான் பண்ணுவாங்க. இது ஒன்று. இது ரெண்டாவது, இந்த ப்ரொடியூசர்கள் மேலே ஏன் நமக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா அதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது. காரணம் என்னன்னா, கிங்டம்னு ஒரு படம் வந்துச்சு. யார் நடிச்சு? அந்த ஒளியா தேவரகொண்டா, நம்ம இவருடைய ராஷ்மிகாவுடைய புருஷர். அவரும் தாலி கட்டிக்கிட்டாரோ தெரியல. நிறைய நகை போட்டிருந்தாப்புல. எனக்கு அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தாலி கட்டினாப்லையா, இவர் தாலி கட்டினாரா அவங்களும் தாலி கட்டினாங்களான்னு தெரியல. இவங்க கழுத்து வலி இது மேபி அவர் மேல மாட்டிட்டாங்களான்னு தெரியல. அவர் ஆனால் ஃபுல் நகையோட ஃபுல் கெட்டப்ல அப்படியே ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தார்ல. அந்த தேவரகொண்டா வந்து ஒரு படம் நடிச்சாப்புல, கிங்டம். நம்மளே திட்டி பேசியிருக்கோம். அந்த கிங்டம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்களையும் நமது போராட்டத்தையும் இழிவுபடுத்தி அந்த கிங்டம் படம் இருக்கும். அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா இந்த வம்சி பைபுல. இதே வம்சி பைபுல தான் இப்போ இந்த படத்தை எடுக்குது. அந்த கிங்டம் படத்துல ஏன் நமக்கு கோவம் வருதுன்னா, அந்த கிங்டம் படத்துல வில்லனோட பேர் முருகன். முருகன் ஒரு கேரக்டர் காமிச்சு அந்த முருகனை வந்து ரொம்ப கெட்ட கேரக்டரா காட்டுறது. வில்லனோட கேரக்டர் முருகன் வச்சு தப்பா சித்தரிச்சிருப்பாங்க. இப்போ இவரும் முருகனுடைய வரலாறு எடுக்க போறாராம். எப்படி இருக்கும்? என்ன கன்றாவே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து கண்டிப்பாக முருகனை வந்து இழிவுபடுத்தும் விதமாக, அதாவது வெளிப்படையாக தெரியலனாலும் மறைமுகமாக தவறான பொய்யான முருகன் இப்போ ஒரு விஷயம் தமிழர்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறோம், நம்ம முன்னோர்கள் வந்து இறந்துட்டாங்க, இறந்தவங்கள நம்ம கடவுளை மெய்ஞானம் அடைந்தவர்கள் வேற, சாகிறது வேற, மெய்ஞானம் அடைகிறதுங்கிறது வேற. வள்ளலாருடைய வழிகாட்டல்லாம் போய் படிங்க. ஒளி உடலோட இணைகிறதுங்கிறது அது வேற. அதை வந்து ஜீவ சமாதிங்கிறாங்க. சமாதி கூட கிடையாது அது. அது வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான். இன்னும் முருகனுடைய கான்சியஸ்னஸ் ஸ்டில் இருக்கு. முருகன் நம்மளை வழி நடத்துவார். கான்சியஸ் நாலேஜ். அந்த முருகனுடைய சிந்தனை, அந்த முருகனுடைய ஆற்றல், அது வந்து பேராற்றலாம் இருக்குங்கிறது தான் நம்மளோட நம்பிக்கை. ஏன்னா அவர் உடலோடையே ஒளி உடல் ஆயிட்டாரு. வெளிச்சமா மாறி அப்படியே உடல் கரையிறது காத்துல. இதுதான் நம்மளோட நம்பிக்கை. ஆசிரியத்தோட நம்பிக்கை அதுதான். ஒரு மனிதன் அந்த உன்னத நிலையை அடையும் பொழுது அழுக்காறு இந்த மாதிரி அந்த பல தீய சிந்தனைகள்லாம் இல்லாம சரியான ஒரு நபராக இருந்தாருன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் அவரே தேர்வு செஞ்சு அவர் ஒளி ஞானம் அடைவாருங்கிறது. தமிழர்கள் தைப்பூசமாக கொண்டாடுவது முருகனுடைய பிறப்பு கிடையாது. முருகன் கடவுளாக மாறிய தினம் தைப்பூசம்ங்கிறது அதுதான். புரியுதுங்களா? தை மாதம் வரக்கூடிய முழுநிலவு அன்று அவர் வந்து மெய்ஞானம் அடைந்து ஒளி உடலாக மாறி போயிருக்காரு. எந்த வயசுல போனாரு, எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாரெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யும்போது நமக்கு தெரிய வரலாம். ஆனால் அவர் ஒளி உடல் அடைஞ்சிருக்காரு. அதோடைய பொருள் என்னன்னா, முருகன் இன்னும் இருக்கிறார். முருகன் உங்களிலையும் இருப்பார், என்கிட்டையும் இருப்பார், எல்லார்கிட்டையும் முருகன் இருக்கிறார். முருகனை நம்பு, முருகனை மட்டும் நம்பு. முருகனை தமிழ் கடவுள் தான், வேற எந்த கடவுளும் கிடையாது. முருகன் நமக்காக படைகட்டி, நமக்காக சண்டையிட்டு, நமக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் கடவுளாக மாறி இருக்கிறார். இன்றும் நம்மை ஆட்சி செய்கிறார், ஆட்கொள்கிறார். இதுதான் விஷயம். இதை மனசுல ஏத்து. இந்த சும்மா இந்த பட்டிமன்றத்துல பேசுறவங்க எல்லாம் உட்காந்துட்டு இந்த முருக புராணம் பேசுறேன், அதை பேசுறேன், இதை பேசுறேன்னு அந்த சுட்டப்பழம் வேண்டுமா, சுறாத பழம் வேண்டுமான்னு நம்ம ஊர் கதைகளாக இருக்கட்டும், எல்லாமே கற்பனை கதைகள் தான். இதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த கற்பனை கதைகள் வேற காரணத்துக்காக சொல்லப்பட்டது. நம்ம கதைகள் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, இங்க டான்ஸ் விட்டு ஒரு இதை உருவாக்கிட்டாங்களா, தூக்கிட்டு போனாங்களா, நம்ம ஆட்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா அவன் உடான் சுட்டே நம்ம உண்மையை பேசிட்டு இருந்தா எவனும் கேட்க மாட்டேங்கிறான்டா. முருகனுக்கு தமிழ் முக்கியம்டா. நம்ப மாட்டேன். முருகன் சான்ஸ்கிரிட்ல தான் மந்திரம் சொன்னாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம என்னன்னா, இந்த கதை ஔவையாருக்கு வந்து ஞானப்பழம் இந்த கதையை போட்டு, நீ ஒரு பழத்துல கதை விட்டா நான் ஒரு பழத்துல கதை விடுறேன்டா. வேற வழி இல்லை. இப்படி கதை விட்டு தான் திரும்ப நம்ம தமிழ் கடவுளா காப்பாற்றி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஆனா ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. அவன் முருகனை அந்நியப்படுத்தி அசிங்கப்படுத்துறான். இவங்க முருகனை நமதாக்கி பெருமைப்படுத்துகிறார்கள். புரியுதா? தமிழுக்காக நான் வந்தேன், உன் தமிழ் கேட்க ஓடோடி வந்தேன். மொழி தான் அங்க முருகனுக்கும் மொழியும் பிரிக்க கூடாதுங்கிறதுக்காக நம் முன்னோர்கள் திரும்ப வேற அவனோட டாக்டிக்ஸ். இந்த இதை உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். நம் முன்னோர்கள் நம்முடன் இருக்கிறார்கள், உங்க ரத்தத்துல இருக்கு. இந்த படத்துல ஒண்ணு காட்டுறான் பாருங்க, அது ஒண்ணு மட்டும் தான் உண்மை. டிஎன்ஏ முருகனுடைய மரபு உங்களுக்குள்ளும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. இந்த முருகனை நினைச்சிட்டு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய மனதிலும் இருக்கு. இந்த காணொலியை பார்க்கும்போது எவனுக்கெல்லாம் புல்லரிக்குதோ அவனுக்கெல்லாம் முருகன் அருள் இருக்கு. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரைட். நம்ம ஊர்ல அரசியல்வாதிங்க வேலை ஆகணும்னா வேலை தூக்குனாங்க. அதுல யாரெல்லாம் இதை பத்தி பேசுறாங்க, உண்மையாவே முருகன் யாரு நேசிக்கிறாங்களோ அவங்க வந்து முருகனை உண்மையா வழிபடுவாங்க. சும்மா டான்ஸ் போட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. முருகனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். முருகன் சும்மா சாதாரண ஆள்லாம் கிடையாது. சும்மா வந்து சண்டை போட்டு செத்து போனவர், சண்டை போட்டு நின்னவர், அது என்ன அப்படிலாம் சிறுமைப்படுத்த தேவையில்லை. முருகன் உண்மையாகவே கடவுள் நிலை அடைந்த ஒரு அது எப்படி சொல்றது,
மனிதனாக பிறந்து கடவுளாக அடைந்த ஒரு தன்மை கொண்டவர். அட்டைன்மெண்ட். இவருக்கும் சிவபெருமானுக்கு இருக்க ஒரே தொடர்பு என்ன தெரியுமா? சிவனுடைய தத்துவங்களை உள்வாங்கியவர் தான் முருகன். மற்றபடி சிவனுடைய மகன் அல்ல முருகன், டைரக்டா பிறந்தவர் கிடையாது. சிவன் அவருக்கும் முன்னாடி ஒரு 10,000 ஆண்டுக்கு முன்னாடி அவரு சிவன் வாழ்ந்த காலகட்டம் வந்து காட்டுவாசி காலகட்டம், ஆதி காலம். அதனாலதான் வந்து அவர் புலித்தோல் பொத்திருக்காரு. முருகன் வந்து கோமணம் கட்டிருக்காரு. கோமணம் கட்டினா என்ன பொருள்? சிவிலைசேஷன் ஸ்டார்ட்ஸ், விவசாயம் நடக்குது, பருத்தி தொழில்லாம் வந்துருச்சு, நெசவு தொழில் வந்துருச்சு. அதற்கப்புறம் வராரு முருகன். ஸோ முருகனுடைய காலம் வந்து ஒரு 5000 ஆண்டுகளோ இல்லை 10,000 ஆண்டுன்னு வச்சிங்கன்னா, சிவனுடைய காலம் அதற்கு முன்னாடி 10,000 ஆண்டுகள்னு போகும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேப் வந்து அவ்வளோ கேப்பு. ஆனால் சிவனுடைய அந்த தத்துவங்களை உள்வாங்கி முருகன் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். முருகன் நம்மை காத்தவனும் கூட. சரி, தேவைப்படுறப்போ வந்து நம்ம ஸ்பெஷலாகவே ஒரு எபிசோட் எடுத்து நிறைய பேசுவோம். இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க உடான்ஸ் கதை 1000 கதைகளை முன்னாடியே எடுத்திருக்காங்க, பின்னாடி எடுப்பாங்க, இன்னும் எடுக்க தான் செய்வாங்க. நம்மளுடைய கதைகளை சொல்கிறோமா, நம்ம கதைகளை உணர்ந்து வச்சிருக்கோமாங்கிறது தான் முக்கியம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. படம் வந்தாலும் பிரேக் பண்ணலாம். மிக்க நன்றி பாரு. நன்றி.